இப்போ அவன் கருவேப்பிலை பூண்டு குழம்பு வைக்க போகிறான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை பூண்டு குழம்புன்னு சொன்னோம்ல, அதுக்கு கருவேப்பிலையை கழுவி வச்சுருக்கேன். அதை என் கையளவுக்கு ஒரு கை எடுத்திருக்கேன். அதை வதக்கணும். நைட்டே கழுவி வைக்கலான்னு நினச்சேன்ப்பா, ஆனால் கழுவி வைக்கலை. இப்போ தான் கழுவி தட்டில் உணர்த்தி உள்ளே போட்டு வதக்கிட்டு இருக்கோம்ப்பா. பருப்புக்குள்ள குழம்பு உடம்பு நல்லதுப்பா. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட்றதே இல்லை, நம்மளுமே சாப்பிட்றதில்ல. முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. ஆனால் காஞ்ச கருவேப்பிலை வதக்கக்கூடாதுப்பா. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தான் நம்ம எடுத்து கழுவி காய வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கி இதை நல்லா பொடி பண்ணிடணும்ப்பா. இப்போ இந்த அளவு கருவேப்பிலை நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது என்னென்ன செய்யணும், நல்லா பொடி பண்ணிக்கிறணும்ப்பா. இதை இப்போ கருவேப்பிலை வெள்ளைப்பூண்டு குழம்பு வைக்கிறோம்லப்பா, அதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. ஏன்னா அதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம்லப்பா, எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு தேவையானது இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா, அதை போட்டுக்குவோம். இதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா, அதையும் போட்டுக்குவோம்ப்பா. மிளகு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். இப்போ 100 வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். 100 வெள்ளைப்பூண்டு உரித்து கழுவி வச்சுருக்கோம்ப்பா, அதையும் போட்டுக்குவோம். கருவேப்பிலைக்கு தேவையானது அதையும் போட்டுக்குவோம்ப்பா. இதுக்கு நம்ம சுண்டவத்தெல்லாம் போடக்கூடாது. வெறும் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி வெள்ளைப்பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கு தான் சுண்டவத்தை போடணும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை வறுத்தோம்ல, அதை இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த டயத்தில் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா இப்படி கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிக்கணும், ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இதை கொட்டிக்கணும். ஒரு ஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம கலருக்காக போட்டுருக்கோம். இப்போ 4 பட்டை மிளகா. ஏன் பட்டை மிளகானா, அந்த பட்டை மிளகா எண்ணெயில் வதங்கிற கொஞ்சம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் குழம்பு. இதை லைட்டாக வதக்கிட்டு தக்காளி நல்லா இவ்வளோ பெரிய தக்காளி 4 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. புளி கம்மியாக போடணும், தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இந்த 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ பேஸ்ட்டாக இருக்குது, அதை ஊற்றிக்குவோம். ஒரு பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கிக்கிறோம் லைட்டாக. இப்போ தக்காளி எல்லாமே போட்டு பேஸ்ட்டாக கொதிக்க வச்சுருக்கோம்ப்பா. இதுக்கு தேவையான மீட்டு மசாலா பொடி தான். இதே தனி மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், பட்டை மிளகா 4 போட்டிருக்கோம்ல. இது வீட்டு மசாலா பொடி 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன்ப்பா.
அதை வந்து ஊற்றிக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. கல் உப்பு தான் போடுறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் தூள் உப்பு கூட போட்டுக்கலாம். பத்தாட்டினா அப்புறம் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு வந்து தேங்காயே ஊற்றக்கூடாதுப்பா. ஆனால் எண்ணெய் மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறோமோ அந்த கருவேப்பிலை வெள்ளைப்பூடு குழம்பு சூப்பராக இருக்கும்ப்பா. இப்போ 100 அணைக்கு ஊற்றிக்கேன் பாருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை ஏற்றி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் பத்தலை, லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். சரிங்களா? கருவேப்பிலை பூண்டு குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சு எப்படி ஊற்றி வரணும். நல்லா நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை பூண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. இதுக்கு வந்து உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கா, உரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒருத்தவங்க வேணுன்னா இதில் வந்து வெல்லம் போட மாட்டாங்க. நான் வந்து இதில் வந்து இந்த உரப்பு புளிப்பு இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறக்கா லைட்டாக கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுவேன்ப்பா. அப்படி போடையில் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா. இதுக்கு தேவையான நாட்டு சக்கரை மட்டும் லைட்டாக 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டுப்பா. இதில் வந்து 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். அந்த புளிப்பையும் உரப்பையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்ப்பா. சரிங்களா? எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வறுத்தணும்ப்பா. இதுக்கு வந்து நல்லா கீரை, பாலாக்கீரை கூட்டு வைக்கலாம், பொன்னாங்கண்ணி கூட்டு வைக்கலாம். பச்சை பயிர் இருக்குல்ல, அதை வந்து மஞ்சள் போட்டு கூட்டு வைக்கலாம். நல்லா இருக்கும்ப்பா. காய் பூரா வெறும் காய் பூரா நல்லா பொரிச்சுக்கலாம். அப்பளம் பொரித்து சாப்பிட்லாம். இதுக்கு இப்போ மூடியை போட்டு மூடிடும். இப்போ கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் நல்லெண்ணெய் தான் வைக்கணும். நான் 100 எண்ணெய்க்கு மேலே அதை ஊற்றிப்பேன்ப்பா. வேறு எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு போயிருந்தாங்க. இதுக்கு நல்லா அப்பளமாக வச்சு பொரிச்சு பாலாக்கீரை நல்லா பச்சை மஞ்சள் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா இப்போ இப்போ கருவேப்பிலை பூண்டு குழம்புப்பா நம்ம வச்சுருக்கோம். இது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்குறோம்ப்பா. சூப்பராக இருக்குப்பா. இதுக்கு வந்து சைடிஸ் வந்து பச்சை போட்டு மஞ்சள் சீரை வச்சு போகலாம். நல்லா இருக்குப்பா. சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய்க்கு எதுக்கும் இதை 1 வாரம்னாலும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்ப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லணும்ப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.